ஹாய் ஹாய் ஹாய். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நடக்க முடியாமல் பப்பரப்பன்னு படுத்துட்டேன். அப்படி என்னடா சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு பிடிச்ச பிரியாணி. பிரியா இல்லைங்க, பிரியாணி. சிக்கன் பிரியாணி. ஒரு முட்டை. சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் இருந்துச்சு, ஒரு முட்டை, அப்புறம் வெங்காயம் பச்சடி, மோரில் வெங்காயம் போட்டிருப்பாங்களே அது, அப்புறம் கத்திரிக்காய் குழம்பு, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்தாங்க, இன்னொரு டப்பாவில் ஒன்று கொடுத்தாங்க. இதுதான் அது. இது என்னன்னா கேசரி மாதிரி இருக்குது. இது நான் இன்னும் சாப்பிடணும். அதான் ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை எப்படி சாப்பிட்றது? இத்தனோடு தானே இருக்குது, சாப்பிட்டா என்ன நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் சிரிச்சதுக்கப்புறம் இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சிட்டேன். சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது ஏன்டா வீடியோ எடுத்துக்கலாம் காட்டல அப்படின்னு கேட்குறீங்களா? அதான் ஆல்ரெடி நான் சாப்பிட்றலாம் வீடியோ எடுத்தால் பார்க்க வச்சு சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்களா? அதான் வந்து சாப்பிட்டுட்டு வந்து சொல்லிகிட்ருக்கேன். பார்க்க வச்சு தான் சாப்பிடக்கூடாது, கேட்க வச்சு சாப்பிட்லாம்ல. கேட்க வச்சு சாப்பிடல, சாப்பிட்டது கேட்க வைக்கலாம்ல. அதான் பண்ணிகிட்ருக்கேன். வயிறு ஃபுல்லாகிடுச்சு, அதனால் படுத்துட்டேன். எல்லோரும் இன்றைக்கி லன்ச் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். இன்றைக்கி மட்டும் இல்லை, அடிக்கடி சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடுவேன். மட்டன் பிரியாணி எனக்கு பிடிக்காது ப்ரோ. ஃபிஷ் பிரியாணி பிடிக்கும், இறால் பிரியாணி பிடிக்கும், எக் பிரியாணி பிடிக்கும், சிக்கன் பிரியாணி பிடிக்கும், மற்றதெல்லாம் பிடிக்கும். மட்டன் பிரியாணி பிடிக்காது, பீஃப் பிரியாணி பிடிக்காது, அப்புறம் பன்னிக்கறி அந்த கறியில் எந்த கறியும் பிடிக்காது. நமக்கு சிக்கன் மட்டும் தான் பிடிக்கும், கறி வகைகளில். அப்புறம் சீ ஃபுட் எல்லாம் சாப்பிடுவேன். நமக்கு சிக்கன் பிரியாணியை விட ரொம்ப பிடிச்சது, சிக்கனை விட ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஃபிஷ்ஷு தான். ஃபிஷ்ஷு, இறால். ஆமாம். எல்லோரும் என்ன மாதிரியே சாப்பிட்டு மயக்கம் போட்டு படுத்து கிடக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொங்கல் முடிஞ்சு, மாட்டுப்பொங்கல் முடிஞ்சு, காணும் பொங்கலும் முடிஞ்சு, நிறைய பேர் இப்படி தான் படுத்து கிடப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்பப்பா அப்படின்னு படுத்துருப்பீங்க, எனக்கு தெரியும். இன்னும் சில பேர் வந்து ஜல்லிக்கட்டு போய் பார்த்துட்ருப்பீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவீங்க, விளையாட்டு போட்டி நடத்திட்டு இருப்பீங்க ஊர்லாம். ஸோ இதுதான் பண்ணிகிட்ருப்பீங்க. நீ என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறீங்களா? நான் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். அப்படியே இப்போ பெப்பேனு படுத்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டு தூங்குங்கோ. குட் நைட் கிடையாது, இது குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் தூங்குறதுக்கான குட் ஆஃப்டர்நூன். ஓகேவா? எல்லோரும் தூங்குங்கோ. பாய்.